ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேன்சி பட் சென்னை. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து கலர் கோழி குஞ்சு வளர்க்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். மேக்ஸிமம் இப்போ பெட்லவராக இருக்கிற 99% எல்லாருமே கலர் கோழி குஞ்சும் ஒரு பார்ட்டாக வளர்த்துருப்பாங்க. ஏன்னா இது நம்ம சின்ன வயசில் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு பேர்டுன்னா அது கலர் கோழி குஞ்சுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம ஒரு 10 கோழி குஞ்சு வாங்கினாலும் அதை கடைசியாக வளர்த்து முடிக்கும் போது பார்த்திங்கன்னா 2 1 தான் மிஞ்சும். அது ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமில் அதை சரியாக மெயின்டைன் பண்ண பார்த்துக்கிறது அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் கோழி குஞ்சில் எப்படி கலர் அப்ளை பண்ணுறாங்க அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே நான் ஒரு இதுவாக எப்படி கலர் அப்ளை பண்ணுறாங்கன்றதை நான் ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாகவே இருக்குது. அவன் இந்த கலருக்கு பின்னாடி நம்ம ஒரு க்யூட்னஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு 2 நாளுக்கு ஒரு சிக்கை இப்படி போட்டு கலர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது பாவம், அது அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், எப்படி ஒரு கலர் கொஞ்சம் நீங்கள் 10 வாங்கினா அட்லீஸ்ட்டு ஒரு 8 நம்மளால் காப்பாற்ற முடிகிற அளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதை ஃபேன்சி பேர்ட்ஸ் சென்னை சேனலில் இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் கோழி குஞ்சை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்க்குறதே பார்த்திங்கன்னா கறிக்காக. அதாவது நம்ம பிராய்லர் சிக்கனு லகான் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் இந்த கலர் கோழி குஞ்சு. இது வளர்ந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் தான் வரும். நம்ம வளர்ந்ததுன்னா வேறு நாட்டுக்கோழி மாதிரி கலரில் வரும்னு இல்லை. கண்டிப்பாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் தான் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ப்ரீட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இதை நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளர்த்துட்டாலும் இதை கடைசி வரைக்கும் நம்ம ஒரு பெட்டாக நீங்கள் ஆசைப்பட்டு வளர்த்துட்டிங்கன்னா நம்ம அடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டுக்காக, கறிக்காக வளர்க்குறது தான் பிராய்லர். ஆனால் இருந்தாலும் நம்ம பிராய்லர் கறிக்கடையில் விற்கிற சைஸுக்கு அளவுக்கு நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 80% நான் சொல்கிற தீவனத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கறி கோழி இருக்கிற சைஸுக்கு வர வைக்க முடியும். பட் ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வர டேஸ், அதாவது அவங்க 45 டேஸில் நல்ல ஒரு சைஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும். பட் ஆனால் அந்த சைஸுக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான ஃபுட்டு அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர் கோழி குஞ்சு வாங்கினதுக்கப்புறம் அது நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது சாகிற ஒரு 3 ரீசன், மெயினான மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கான கேஜி. நம்ம கலர் கோழி குஞ்சு வாங்கினோன்னு யாரும் ஒரு கேஜியில் வைக்க மாட்டோம். நார்மலாக ஒரு கூடையை கவுத்தி வைக்கிறது இல்லை அந்த மாதிரி திறந்து விட்ருவோம். ரெண்டாவது என்னென்னா, நம்மளுக்கு சரியான ஃபுட்டு கொடுக்க தெரியாது. அது என்ன சாப்பிடும், அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம சில நேரத்தில் அரிசி ப்ரொவைட் பண்ணுவோம், அந்த மாதிரி வேறு எதனா தானியங்கள் கொடுப்போம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீட்டு. நீங்கள் நிறைய கோழி குஞ்சு இப்போ வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு கோழி அவயத்துலேருந்து அது குஞ்சு பொறிச்சு 1 மாதம் வரைக்கும் அந்த குஞ்சுங்களை அதோட ஹீட், பாடி ஹீட்லேயே தான், அதோட தாயோட அரவணைப்பிலே தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு ஹீட் கொடுக்கும். அதோட பேரண்ட் அந்த கோழி குஞ்சுங்களுக்கு ஒரு ஹீட்டு கொடுக்கும். கண்டிப்பாக கோழி குஞ்சுங்களுக்கு பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25 நாளைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பாடி கொஞ்சம் ஹீட்டாகி வச்சுக்கணும். அந்த ஹீட்டுலேயே 99% இறக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு தான். அந்த ஹீட்டு கிடைக்காதனால தான் கலர் கோழி குஞ்செல்லாம் பிறந்த 2லேருந்து 3 நாளைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் அது ஹீட்டுக்காக தான் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு 10 கோழி குஞ்சு வாங்கி விட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், மொத்தமாக போயிட்டு கும்பலாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கும் ஹீட்டுக்காக. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ இல்லை எதனா பிளாஸ்டிக் பாக்ஸ் எதனா ரெடி பண்ணி உள்ளே நீங்கள் ஒரு மஞ்சள் கலரில் 100 வாட்ஸ் குண்டு பல்பு போடணும். கண்டிப்பாக நீங்கள் 1 வாங்கினாலும் சரி 10 வாங்கினாலும் சரி, குண்டு பல்பு மினிமம் ஒரு 20 நாளைக்கு அந்த குண்டு பல்பு அந்த ஹீட் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனர்ஜி கொடுக்கும். அந்த கோழி குஞ்சுங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெம்பரேச்சர், அந்த கூண்டு டெம்பரேச்சர் நல்ல ஒரு சேஃபாக ஒரு எந்த அனிமல்ஸ் கிட்டேயும், அதுக்கப்புறம் ஒரு நாய் பூனை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு குண்டு பல்ப் இந்த மாதிரி விட்டு நீங்கள் இது பண்ணாலே மேக்ஸிமம் 75% நீங்கள் அதை நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக வளர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, குஞ்சுங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிக்ஸுங்களுக்கு நீங்கள் உங்களோட தீவனம், அதாவது கம்பு, கோதுமை, கெவுரு இதெல்லாம் ரொம்ப அப்படியே முழுசாக போடாமல் கொஞ்சம்
மிக்சியில் போட்டு நரன்னு இல்லை பவுட்ரு ரொம்ப பவுட்ரு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் நரன்னு அந்த மாதிரி அரைச்சும் நீங்கள் இந்த கேஜில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். குஞ்சுங்களுக்கு நீங்கள் வச்சுட்டாலும் அதை சாப்பிட்டுக்கோங்க. அது இல்லை என்னால் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் பார்க்கணும். சில வந்து கடைகளில் போய்ட்டு நீங்கள் பெட் ஷாப்ஸில் ஒரு சில கடைகளில் நீங்கள் வந்து பிராய்லர் ஃபினிஷர்னே கிடைக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து அந்த ஃபினிஷர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில கோழி தீவன கடைங்க, அதுக்கப்புறம் இந்த மாட்டு தீவனம், ஆடு மாடு தீவன கடைகளில் கண்டிப்பாக வந்து அவைலபிள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் வருது. நீங்கள் வந்து பிராய்லர் ஃபினிஷர்னு கேட்டாலே வந்து தருவாங்க. நீங்கள் வந்து இதில் பார்த்த மாதிரி நீட்டாக பெருசாக இருக்கும் அந்த சைஸில் போடக்கூடாது. நீங்கள் வந்து இது கொஞ்சம் நைஸாக வந்து நீங்களே உங்கள் கையில் இல்லை கல் வச்சு நசுக்கினீங்கனாவே கொஞ்சம் ரொம்ப ஓரளவுக்கு பொடிசாகிடும். பொடிசானதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை போட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற கம்பு கோதுமை அந்த பவுட்ரு அதை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சு அதை கொடுங்க. ஏன்னா ஃபுல் வேலையும் இதுவே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பெரிய பெரிய பண்ணைங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 வேளையும் இதே ஃபீடாகவே கொடுப்பாங்க. 3 வேளையும் இந்த பிராய்லர் ஒரு நாளைக்கு 2 வேளை தீனி போட்டாங்கன்னா 2 வேளை வந்து இந்த பிராய்லர் ஃபினிஷர் வந்து இதுதான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் அது எதில் செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா சோயா ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கருவாடு தூள், அதுக்கான ப்ரோட்டீன்ஸு அந்த குஞ்சுங்களுக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் அதுங்களுக்கு தேவையான புரதச்சத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டில் நல்லாவே ஹெல்த்தியாகவே கிடைக்கும். முக்கியமாக தண்ணி வந்து நீங்கள் ஓரளவுக்கு டிஃபால்ட்டாக டெய்லி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் ஒரு தடவை வைங்க, முடிஞ்சால் சாயந்தரமும் தண்ணியை வைங்க. அந்த தண்ணியில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு வச்சுருங்க. இதை தவிர்த்து நீங்கள் எதுவும் பெருசாக வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை சப்போஸ் வந்து எனக்கு வந்து தடுப்பு மருந்து, அதாவது நோய் தடுப்பு மருந்து எதனா நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் வெட்டினரி மெடிக்கலில் போயிட்டு லொட்டோசா விற்கும். அது வந்து கோழிங்களுக்காகவே கொடுக்குற லொட்டோசான்னு சொல்லிட்டு ஐ ட்ராப். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிறந்த ஒரு 2 வாரம் 1 வாரம் குஞ்சுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு மருந்து வந்து கண்ணில் தான் போடுவாங்க. சொட்டு மருந்து அது வந்து கண்ணில் 2 கண்லேயும் இல்லை எதனா ஒரு கண்ணில் வந்து அது ஐ ட்ராப் மாதிரி விற்கும் லொட்டோசான்ட்டு. அது நீங்கள் போய் கேட்டாலே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அது நீங்கள் வளர்க்குற சிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே கண்ணில் வந்து ஒரு சொட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இல்லை எனக்கு மெடிசன்லாம் வேணாம், நான் ஆர்கானிக்காக வளர்க்க விரும்புகிறேன்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக்காகவே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் சிக்ஸ் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதுக்கு வந்து கலர் பூசுகிறாங்க அதை பார்ப்போம். அது வந்து இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படி கண்டினியூவாக பாருங்கள். நான் வந்து இந்த கலர் கோழிங்களை வந்து கலரிங் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிறந்த ஒரு 2லேருந்து 3 நாளைக்குள்ளேயே வந்து கலரிங் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு சில்கியான கலர் கிடைக்கும். அதுக்கு மேலே 1 வீக் 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ரக்கம் முளைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்தளவுக்கு அந்த கலர் பண்ணும்போது அது ஒரு பெருசாக ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் இந்த ஒரு க்யூட்னஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சியோட க்யூட்னஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது இது ஒரு கலரிங் பண்ணுறதுக்காக, ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்காக, ஒரு அட்ராக்டிவாக இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்கன்ட்டு இதை இப்படிலாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதை வந்து நம்மளால் சேஃபாகவும் வளர்க்க முடியும். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வாங்கி தாராளமாக வந்து வளர்க்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு கேஜுலேயே வச்சு வளங்க. யாருமே வெளியில் விடாதீங்க. வெளியில் விடாமல் நீங்கள் வளர்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் நீங்கள் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டுபிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கலர் கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம ஃபேன்சி பர்ட் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.